முக்கிய செய்தி. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஜனநாயகன் 10ஆம் தேதிக்கு ஏன் ஒத்திவைக்க கூடாது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் படத்தின் ரிலீஸை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது என தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து அவசர வழக்கு கோரி மனு தாக்கல் இன்று செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிபதிகள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். அதில் ஜனநாயகனை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது என்றும் அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் 10ஆம் தேதிக்கு ஏன் ஒத்திவைக்க கூடாது என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து அவசர வழக்காக இன்று விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணைக்கு இந்த வழக்கு வந்துள்ளது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டதன் எதிரொலியாக தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. என்னென்ன கேள்விகளை நீதிபதிகள் முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை நாளைய தினத்திற்காக தள்ளி வைத்திருக்கிறது. அதாவது படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக தணிக்கை சான்று குழு தெரிவித்த கருத்துக்கு அது தொடர்பான புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தணிக்கை சான்று குழு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையானது நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யுஏ சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த நபர் யார் என்றும் அந்த புகாரை நாளை தினம் தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது. அப்போது படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது, ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதி தரப்பில் ஒரு கருத்தானது வைக்கப்பட்டது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் மிகுந்த பொருட்செலவில் இந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற மூன்று மொழிகளிலும் இந்த படம் வெளியாக உள்ள சூழ்நிலையில் தற்போது நிலையில் இந்த பட தேதியானது தள்ளி வைக்கப்பட்டால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தும். அதுமல்லாமல் பொருட்செலவும் அதிக அளவில் செலவுப்பட்டுள்ள காரணத்தினால் அனைத்துமே திட்டமிட்டபடி நடக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் படத்தின் தேதி மாற்றப்படாமல் இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே திட்டமிட்டபடி படத்த தேதியானது 10ஆம் தேதிக்கு வெளியாக வேண்டும் அதற்கு என்று அவர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தாவேகா விஜய் பொறுத்தவரை இந்த படம் கடைசி படம் என்பதால் மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பும் கொண்ட திரைப்படமாக இந்த படம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே யுஏ சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தான் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த நபர் யார் என்றும் அந்த புகாரை நாளை தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிதான் தற்போது விசாரணையானது நாளை தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சலோபி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஜனநாயகன் 10ஆம் தேதிக்கு ஏன் ஒத்திவைக்க கூடாது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் படத்தின் ரிலீஸை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது என தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து அவசர வழக்கு கோரி மனு தாக்கல் இன்று செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிபதிகள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். அதில் ஜனநாயகனை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது என்றும் அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் 10ஆம் தேதிக்கு ஏன் ஒத்திவைக்க கூடாது என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து அவசர வழக்காக இன்று விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணைக்கு இந்த வழக்கு வந்துள்ளது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது? தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டதன் எதிரொலியாக தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. என்னென்ன கேள்விகளை நீதிபதிகள் முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை நாளை தினத்திற்காக தள்ளி வைத்திருக்கிறது. அதாவது படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக தணிக்கை சான்று குழு தெரிவித்த கருத்துக்கு அது தொடர்பான புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தணிக்கை சான்று குழு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையானது நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யுஏ சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த நபர் யார் என்றும் அந்த புகாரை நாளை தினம் தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது. அப்போது படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது என்றால் தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று நீதிபதி தரப்பில் ஒரு கருத்தானது வைக்கப்பட்டது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் மிகுந்த பொருட்செலவில் இந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற 3 மொழிகளிலும் இந்த படம் வெளியாக உள்ள சூழ்நிலையில் தற்போது நிலையில் இந்த பட தேதியானது தள்ளி வைக்கப்பட்டால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தும். அதுமல்லாமல் பொருட்செலவும் அதிக அளவில் செலவுப்பட்டுள்ள காரணத்தினால் அனைத்துமே திட்டமிட்டபடி நடக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் படத்தின் தேதி மாற்றப்படாமல் இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே திட்டமிட்டபடி இந்த தேதியானது 10ஆம் தேதிக்கு வெளியாக வேண்டும் அதற்கு என்று அவர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தாவேகா விஜய் பொறுத்தவரை இந்த படம் கடைசி படம் என்பதால் மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பும் கொண்ட திரைப்படமாக இந்த படம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே யுஏ சான்றுக்கு பரிந்துரைத்த நிலையில் தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தான் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த நபர் யார் என்றும் அந்த புகாரை நாளை தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிதான் தற்போது விசாரணையானது நாளை தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சலோபி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.